இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 நம்ம பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நார்மலாகவே அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட். சரியா? ஸோ இப்போ எக்ஸ்ஒய்இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணி அடுத்தடுத்த வேரியபிள்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதான் எலிமினேஷன் மெத்தட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம 1 2 3ன்னு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்து எழுதிக்கலாம். First x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. இது equation number 1, equation number 2, equation number 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷனை நம்ம வந்து எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து எலிமினேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை பார்த்துட்டிங்கன்னா ஒய் வந்து சேமாக இருக்குது, கேன்சல் ஆகும் இது. ஸோ ஒய்யை நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு எக்ஸின் எக்ஸிட் டேர்மில் எழுதிக்கலாம். அப்போ இங்கே நம்ம ஒய்யை எலிமினேட் பண்ணோம்னா அடுத்தும் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் கம்பைன் பண்ணியோ அல்லது ஃபஸ்ட்டு தேர்ட் ஏதோ ஒன்று கம்பைன் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும்னா அதே ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணி எக்ஸிசட் டேர்ம்ஸில் மாற்றிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு 2 ஈக்குவேஷன் கிடச்சிரும், 4 and 5. அந்த 4 and 5 சால்வ் பண்ணால் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் இசட் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி எலிமினேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து டேக் ஆட் ஈக்குவேஷன் 1 + 2. ஓகே, 1 2 நான் ஆட் பண்ண போகிறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். 5, இங்கே 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. ஏன் ஆட் பண்ணுறோம்னா இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்கனால இது எப்படி எலிமினேட் ஆக தான் செய்யுது. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. ஓகேவா? இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் நம்பர் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அதே மாதிரி அடுத்த 2 ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். டேக் ஈக்குவேஷன் 2 and 3. இப்போ இதில் வந்து ஒய்யை தான் நம்ம எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 வந்து மைனஸ் ஒய் இருக்குது, ஈக்குவேஷன் 3ல் வந்து மைனஸ் 2y இருக்குது. சரியா? அப்போ நம்ம வந்து என்னென்னா இங்கே 2 இங்கே இல்லாதனால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதை கேன்சல் பண்ணுறதுக்காக செகண்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணி எழுதுனா எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 2 2s are 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 18. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா அப்போ தான் எலிமினேட் பண்ண முடியும். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ இது வந்து சப்ட்ராக்ட் தான் பண்ணணும், ஏன்னா சேம் சைன் இருக்குது இல்லையா? அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லாத்தோட சைனும் மாறும். இது ப்ளஸ்ஸாக மாறும், இது மைனஸாக மாறும், இங்கேயும் மைனஸாக மாறும். அப்போ இங்கே 2y கேன்சல் ஆகும். இப்போ இங்கே 4லேருந்து ஒரு 4x மைனஸ் 1xங்கும் போது இங்கே 3x, இங்கே 2z மைனஸ் 3zங்கும் போது மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 16ங்கும் போது 2. ஸோ இதுதான் என்னது, ஈக்குவேஷன் 5. எப்படி எழுதியிருக்கோன்னு தெரியுதா? ஃபோர்த் ஈக்குவேஷன், ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனே ஃபிஃப்த் ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்ணலாம், ஏன்னா அதில் வந்து எக்ஸ் எலிமினேட் ஆகும் பாருங்கள், 3xன்னு சொல்லி. ஸோ டேக் 4 and 5. ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ரெண்டையும் நான் எழுதிக்கிறேன். 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14. இங்கே 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ சைன் எல்லாமே மாறும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஸோ 3 கேன்சல் ஆகிடுது, இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ஆகிடுது. ஸோ 3z இஸ் ஈக்குவல் டு 14லேருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 12. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 12/3. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 4 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வேரியபிள் கிடச்சிச்சு. இப்போ இந்த z இஸ் ஈக்குவல் டு 4 கொண்டு போய் ஃபோர்த் ஈக்குவேஷன் அல்லது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். நான் வந்து சப்ஸ்டியூட் இன் ஃபோர்த்துனே போடுறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 4 எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்கள். 3x ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 14 இல்லையா?
இது இசட்டுக்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ 2 into 4 is equal to 14. So 3x plus 8 is equal to 14. So 3x equal to 14 minus 8. So 3x equal to 6. So x is equal to 6 by 3. 1 3s are 3, 2 3s are 6. இப்போ எக்ஸும் தெரியும், இசட்டும் தெரியும். ஸோ இப்போ இது ரெண்டையும் கொண்டு போய் substitute in equation 1. Substitute in equation 1. equation 1 என்னது? ஏன்னா அதான் சிம்பிளாக இருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு, அதனால தான் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இசட் வேல்யூ வந்து 4 is equal to 5. ஸோ ஒய் ப்ளஸ் 6 equal to 5. ஸோ ஒய் is equal to 5 minus 6. ஸோ ஒய் is equal to -1 வருது. இதை நம்ம வந்து செக் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயே எக்ஸு ஒய் இசட் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் நம்ம வந்து சால்வ் பண்ணாலும் கரெக்டாக வரணும், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். இந்த வேரியபிளோட ஆன்சர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -1, இசட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதே மாதிரி இதனுடைய செகண்ட் பார்ட், செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/x minus 2/y plus 4 is equal to 0, 1/y minus 1/z plus 1 is equal to 0, 2/z plus 3/x equal to 14. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிவிஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து டிவிஷனாக வச்சு செய்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால அதை வந்து நம்ம நார்மல் வேரியபிளாக மாற்றணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா 1/xக்கு வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 1/yவை வந்து பின்னு எடுத்துக்கிறேன், 1/zஐ வந்து சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஈக்குவேஷனில் அந்த ஏபிசியை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1/xக்கு பதிலாக ஏ போட்டுக்கலாம், மைனஸ் 1/yக்கு பதிலாக பி, ஆனால் 2 இருக்கிறதுனால 2b, ப்ளஸ் 4 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி இங்கே 1/yங்கிறதுனால இது b இருக்கும், மைனஸ் 1/zங்கிறதுனால c இருக்கும், ப்ளஸ் 1 இந்த சைடு போகும்போது -1. இது செகண்ட் ஈக்குவேஷன். பட் தேர்ட் ஈக்குவேஷனில் பார்த்துங்க 2/z. ஸோ 2/zக்கு 2 into c ப்ளஸ் 3 into a is equal to 14. இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எந்த 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணால் டக்குன்னு ஒரு வேரியபிள் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்க்கும்போது இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் தான் இருக்குது, 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து சிசியை நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 + 3 தான், 2வையும் 3ஐயும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் 2 ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிற போகிறேன். எப்படி வரும்? 2b minus 2z is equal to -2. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். பட் ஏவை நான் முன்னாடி எடுத்துக்கிறேன். 2c is equal to 14. இப்போ இதில் ரெண்டுலேயுமே வேறு வேறு சைன் இருக்கிறதுனால டேரெக்டாகவே இது கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே 3a + 2b is equal to 12ன்னு கிடச்சிருச்சு. இதுதான் என்னது? 4th. இப்போ இந்த 4த்தையும் இந்த 4th ஈக்குவேஷனையும் இன்னொரு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணும்போது இன்னொரு 5th ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதே செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சரியாக வரும் பாருங்கள். 1 + 2 போடும்போது 5th ஈக்குவேஷன் கிடைக்குது. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ a minus 2b plus 4 is equal to 0 இல்லையா? இதில் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 2 போட்டோம் அப்படின்னா 2b minus 2z is equal to 0ன்னு வந்துடும். சாரி, -2ன்னு வரும். ஸோ இதை அப்படியே வச்சு கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே a அப்படியே தான் இருக்கும், இங்கே -2z இருக்கும், ப்ளஸ் 4 இருக்கும், is equal to -2. இப்போ இதான் அதில் a minus 2z, இந்த +4 வந்து இங்கே போகும்போது -4, ஸோ -6ன்னு இருக்கும். இதுதான் ஈக்குவேஷன் 5.
இனி இப்போ வந்து இந்த 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் கிடச்சிருக்கிறத வச்சு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது 2 எடுத்து நம்ம செய்யலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் வந்து 2c + 3a = 14. ஸோ 5th ஈக்குவேஷனுங்கும் போது -2c + a = -6. ஸோ கேன்சல் 4a = 8. ஸோ a = 8/4. ஸோ a = 2. இப்போ இந்த ஏவை கொண்டு போய் நம்ம வந்து 4th ஈக்குவேஷனில் இல்லது சப்ஸ்டியூட் இன் 4 3a + 2b = 12 இருக்கு இல்லையா? இதில் a = 2. அதுலேருந்து b கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் = 12. ஸோ 2b = 12 - 6. ஸோ 2b = 6. ஸோ b = 6/2. ஸோ b = 3. ஸோ a கிடச்சிச்சு, bயும் கிடச்சிச்சு. இனி c கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் இன் 5 5th ஈக்குவேஷன். a - 2c = -6. ஸோ a வேல்யூ வந்து 2 - 2c = -6. -2c = -6 - 2. ஸோ -2c = -8. - cancel. 2c = 8. ஸோ c = 8/2. ஸோ c = 4 2s are 8. ஸோ abc நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு x y z என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1/x = aங்கிறதுனால 2. 1/y = bங்கிறதுனால 3. ஸோ 1/z = cங்கிறதுனால 4. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இசட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் = 1/2, ஒய் = 1/3, இசட் = 1/4. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா? பொறுமையாக ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஸ்டின் என்னென்னா எக்ஸ் + 20 = 3y/2 + 10 = 2z + 5 = 110 - of y + z. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா 2 ஈக்குவேஷன் ஈக்குவல்னு கொடுத்துருக்கதை ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் + 20 = 3y/2 + 10. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் ஒரே சைடாக போகலாம். ஸோ எக்ஸ் - 3y/2 = 10 - 20. ஸோ 2x - 3y/2 = இங்கே -10. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 2x - 3y = -20 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்து இருக்க 2 நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 2 கிடைக்கும். எப்படி வருதுன்னு பாருங்கள். 2z + 5 = 110 - of y + z கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் 2z + 5 = 100 - y - z. இப்போ இதெல்லாம் இங்கே வரும்போது 2z + y + z = 110 - 5. ஸோ 2z + z 3z + y = 105. இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போது நம்ம அந்த கொடுத்துருக்க கொஷினை வச்சு ஈக்குவேஷன் 1ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஈக்குவேஷன் 2ன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ இது 2ஐயும் சால்வ் பண்ணும்போது 2x - 3y = -20 இருக்குது இல்லையா? இதில் வந்து இது 2ஐயும் சால்வ் பண்ணோன்னா இன்னொரு ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். அது வந்து தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம வச்சுக்கலாம். இப்போது 1வது ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கலாம். 2வது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஓகேவா? பண்ணும்போது இன்னொரு 3வது ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகே. இப்போ இது அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வேறு எதாவது 2 இப்போ இது 2ஐயும் ஈக்குவேட் பண்ணோம், இது 2ஐயும் ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி
இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே. 3y by 2 plus 10 is equal to 2z plus 5. So 3y by 2 minus 2z is equal to 5 minus 10. So 3y minus 4z by 2 is equal to minus 5. So 3y minus 4z is equal to minus 10. இது equation 3. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த y டேர்மும் z டேர்மும் இருக்கக்கூடியது செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ அதில் y வந்து 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். y வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணாலே கேன்சல் ஆயிரும். அல்லது ஆமாம் 3ஆல் பண்ணலாம். ஓகேவா? 3ஆல் பண்ணும்போது ஏன்னா y z சேமாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எடுத்தால் தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வேல்யூ ஏதாவது கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே. இப்போ பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3y ப்ளஸ் 9z ஈக்குவல் டு இதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. இப்போ இதனுடைய சைன் எல்லாத்தையுமே நான் மாற்றணுன்னா இது கேன்சல் ஆகும், இது ப்ளஸ் ஆகும். ஸோ 13z ஈக்குவல் டு இதுவும் ப்ளஸ் பண்ணும்போது 325 வரும். ஸோ 13zங்கும் போது z ஈக்குவல் டு 325 by 13. ஸோ எத்தனை டைம்ஸில் போகும்னு பார்க்கலாம். 226 65 அப்படிங்கும்போது 5 டைம்ஸ் வருமா? எஸ், 5 டைம்ஸ். ஸோ 25 டைம்ஸ். ஸோ z ஈக்குவல் டு 25 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த z வேல்யூவை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2 போடலாம். ஈக்குவேஷன் 2. ஸோ 3z ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 105 இல்லையா? ஸோ z வேல்யூ வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 25 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ 75 ப்ளஸ் y இஸ் ஈக்குவல் டு 105. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 105 மைனஸ் 75 எவ்வளோ வரும்? y வேல்யூ 30. ஸோ ஒய்யும் கிடச்சாச்சு. இப்போ இந்த ஒய்யை கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும்? ஈக்குவேஷனில் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. 2x minus 3y is equal to minus 20. So 2x minus 3 into 30 is equal to minus 20. So 2x minus 90 is equal to minus 20. So 2x equal to minus 20 plus 90. So 2x equal to 70. So x is equal to 70 by 2. So x வந்து 35 கிடச்சிருச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ரிசல்ட் எடுத்து எழுதிடலாம். x is equal to 35, y is equal to 30 and z is equal to 25. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ இதில் எதையாவது நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்னொரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.